ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒயிட் சாஸ் மேக்ரோனி பாஸ்தா ரெசிபி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ரோனி பாஸ்தா இதில் ஆட் பண்ணிட்டு கொதிக்க விடுங்க. கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லோ ஃப்ளேமில் இந்த அளவுக்கு கொதிக்க விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கேப்சிகம்மை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு பால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியில் 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேற ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகமும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இது வதங்கின அப்புறமா நம்ம இதை அந்த க்ரீமி சாஸில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம கொதிக்க வச்சு எடுத்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஹீட்டில் இருக்கட்டும். மேகி மசாலா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் டேஸ்டான ஒயிட் சாஸ் மேக்ரோனி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.